நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. குடும்பத்திற்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த கார் ஓட்டுநர், கணவர் சவாரிக்கு சென்ற நேரத்தில் ஆண் நண்பருடன் நெருங்கி பழகிய மனைவி, கணவருக்கு விஷயம் தெரிந்ததால் வீட்டில் கலேபரம். அடுத்த சில தினங்களில் கார் ஓட்டுநர் மயானத்தின் அருகே நிர்வாணமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த பயங்கரம். கணவனுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்ட கொலைகார மனைவி சிக்கியது எப்படி நடந்தது என்ன? இரவு நேரம் மாமா கிருஷ்ணதாஸுக்கு போன் பண்ணியிருக்காரு மச்சான் மகேஷ். அப்ப கிருஷ்ணதாஸோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும், அதுக்குள்ள எப்படி ஸ்விட்ச் ஆஃப்னு யோசிச்ச மகேஷ் வேலை ஏதாச்சும் வந்திருக்கும், அதனாலதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு தூங்க போயிட்டாரு. ஆனா மறுநாள் காலையில கிருஷ்ணதாஸுக்கு போன் பண்ணப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அதனால சந்தேகமடைஞ்ச மகேஷ் திருவிடைக்கோடு சுடுகாடு பக்கத்துல உள்ள பாழடைந்த தகர கொட்டகைக்கு போய் பார்த்தவரு காதி கலங்கி போய் நின்னு இருக்காரு. ஏன்னா அங்கு கிருஷ்ணதாஸ் தலை, கை, கால்கள் வெட்டப்பட்டு நிர்வாண நிலையில கொலை செய்யப்பட்டு சடலமா கிடந்திருக்காரு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மகேஷ் போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீஸ்காரங்க கிருஷ்ணதாஸ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு சடலம் கிடந்த இடத்தை சோதனை பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு செல்போனும் வாட்சும் சிக்கி இருக்கு. 100 மீட்டர் தூரத்துல பைக் ஒன்னு அடிச்சு நொறுக்கின நிலையில கிடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கவனிச்ச காவலர்கள் தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் கிருஷ்ணதாஸை யாரு இப்படி பண்ணது, இந்த கொலைக்கு மோட்டிவ் என்னன்னு ஒவ்வொன்னா தோண்டி துருவி விசாரணை பண்ணதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கன்னியாகுமரி வில்லுக்குரி பக்கத்துல பிரம்மபுரம் அப்படிங்கிற கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த 33 வயசான பவித்ராவும் 36 வயசான கிருஷ்ணதாஸும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமாக்கி 13 வருஷமாக்கியும் இந்த தம்பதிக்கு குழந்தை பிறக்காததுனால அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையில சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. குழந்தை இல்லாததை நினைச்சு கிருஷ்ணதாஸ் மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. இப்படியே கிருஷ்ணதாஸும் பவித்ராவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. பவித்ராவோட அம்மா வீடும் கிருஷ்ணதாஸோட வீடும் பக்கத்து பக்கத்திலேயே தான். அதனால பவித்ரா பாதி நேரம் அவங்க அம்மா வீட்டுல தான் இருப்பாங்களா. பவித்ராவுக்கு மகேஷ்ங்கிற பேர்ல ஒரு தம்பி இருக்காரு. மகேஷ பாக்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் ரமேஷ் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ரமேஷ் வீட்டுல உள்ளவங்க கிட்ட அன்பா பேசினதை பார்த்ததும் பவித்ராவுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. தம்பியோட ஃப்ரெண்டும் நமக்கு தம்பின்னு நினைக்காம பவித்ராவோட புத்தி திசை மாறி போயிருக்கு. ஒரு நாள் ரமேஷ் மகேஷ பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ ரமேஷ் கிட்ட இருந்து செல்போன் நம்பரை வாங்கின பவித்ரா அன்னைக்கு நைட்டே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பேசி இருக்காங்க. தினமும் மெசேஜ்ல பேசிக்கிட்டு இருந்த ரமேஷும் பவித்ராவும் செல்போன்ல மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் பவித்ரா மேல ரமேஷுக்கு லவ் வந்து 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சிருக்காங்க. கார் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணதாஸ் கடந்த 26ஆம் தேதி சவாரிக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்போ வழக்கம் போல ரமேஷ வீட்டுக்கு வர வச்சு பவித்ரா தனிமையில இருந்தப்ப திடீர்னு கிருஷ்ணதாஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு. பெட்ரூம்குள்ள அரைக்குறை ஆடையோட மனைவி பவித்ராவும் ரமேஷும் தனியா இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிருஷ்ணதாஸ் கத்தி சண்டை போட்டு மனைவிய அடிக்க பாஞ்சிருக்காரு. அந்த கேப்ல ரமேஷ் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். மகள் வீட்டுல சண்டை நடக்கிறத பார்த்து ஓடி வந்த மாமியார் முத்துலட்சுமி மருமகன் கிருஷ்ணதாஸ தடுத்து இருக்காங்க. ஆனா கொலவெறியில இருந்த கிருஷ்ணதாஸ் மாமியாரையும் சரமாரியா அடிச்சிருக்காரு. நீ ரொம்ப நேரம் போன் பேசும்போதே என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும், அப்படியே விட்டது ஏன் தப்புதான், காதலிச்சு கல்யாணம் பண்ண எனக்கே துரோகம் பண்ணிட்டியான்னு கேட்டு கொந்தளிச்ச கிருஷ்ணதாஸ் மனைவி பவித்ராவோட செல்போனையும் சிம் கார்டையும் சுக்கு நூறா உடைச்சிட்டாரு.
சம்பவம் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் தாய் முத்துலட்சுமியோட கடைக்கு போய் புது சிம் கார்டு வாங்கின பவித்ரா ரமேஷுக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம விஷயம் தெரிஞ்சதுல இருந்து தினமும் அவன் என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுன்னு ரமேஷ் கிட்ட சொல்லி இருக்காங்க பவித்ரா. மகள் பண்றது தப்புன்னு சொல்லி கண்டிக்க வேண்டிய தாய் முத்துலட்சுமியோ மகள் செய்யற தப்புக்கு பக்கபலமா இருந்ததுதான் கொடூரத்தோட உச்சமே. ரமேஷ் கிட்ட போன்ல பேசின முத்துலட்சுமி, அவன் என் மகளை டார்ச்சர் பண்றான்பா, அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், யாரும் தடையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவித்ரா, முத்துலட்சுமி, ரமேஷ் 3 பேரும் சேர்ந்து கிருஷ்ணதாஸோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு காலையில கிருஷ்ணதாஸ் வேலைக்கு கிளம்பிட்டாரு. எங்க போனாலும் மனைவி பவித்ரா கிட்ட சொல்லிட்டு தான் போவாராம் கிருஷ்ணதாஸ். ஆனா மனைவியோட கள்ளக்காதல் விவகாரம் தெரிஞ்சதும் அவங்க கிட்ட பேசுறதும் இல்ல, வெளியே போனாலும் சொல்லாமத்தான் போயிருக்காரு. அதனால பவித்ராவுக்கு கிருஷ்ணதாஸோட கதையை முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணதாஸ் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா அவரோட கதையை நைட்டோட நைட்டா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த கும்பலோட பிளானே. ஆனா கிருஷ்ணதாஸ் எங்க இருக்காருன்னு தெரியல. அதனால தம்பி மகேஷுக்கு போன் பண்ண பவித்ரா, மாமா இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க இருக்காருன்னு கேட்டு சொல்லு, நான் போன் பண்ணா எடுக்க மாட்டாருன்னு சொல்ல மகேஷும் கிருஷ்ணதாஸுக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்ப வழக்கம் போல தகர கொட்டைகையில மது குடிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. இந்த விஷயத்த மகேஷ் தன்னோட அக்கா பவித்ரா கிட்ட சொல்லி இருக்காரு. மகேஷுக்கு பவித்ராவோட திட்டம் எதுவும் தெரியாது. தம்பி சொன்னதை கேட்டதும் பவித்ரா கிருஷ்ணதாஸ் இருக்கிற இடத்தை ரமேஷ் கிட்ட சொல்ல, ரமேஷ் தன்னோட ஃப்ரெண்ட் விமலை கூட்டிக்கிட்டு அங்க போய் மது போதையில இருந்த கிருஷ்ணதாஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்கான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணதாஸ ட்ரெஸ்ஸ கழட்டி நிர்வாணப்படுத்தி தலை, கை, கால்னு நிதானமா வெட்டி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு போன் பண்ணி அவன் கதையை முடிச்சிட்டோம், நாங்க 2 பேரும் கேரளாவுக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் ரமேஷ். கிருஷ்ணதாஸ் கொலை வழக்கு சம்பந்தமா யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் பவித்ரா கிட்ட விசாரிச்சாங்க. அப்ப போலீஸோட விசாரணைய பார்த்து பயந்து போன பவித்ரா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கணவனை கொலை செய்ய திட்டம் போட்ட பவித்ரா, முத்துலட்சுமி, கேரளாவில் பதுங்கி இருந்த ரமேஷ், விமல்னு மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க. தோட்டத்தில் களை எடுத்துவிட்டு வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த 45 வயது பெண்ணை காட்டுக்குள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கொடூரன். மதுபோதையில் மிருகமாக மாறிய கொடூரன் யார்? அந்த கொடூரன் சிக்கினானா? ஒரு நபரை அடிச்சு தரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகள். அடுத்து அந்த நபர்கிட்டையும் விவசாயிகள் கிட்டையும் காவலர்கள் விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் அடிவாங்கின நபர் யாரு, அந்த நபரை விவசாயிகள் ஏன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னு எல்லா கேள்விகளுக்குமே பதில் தெரிஞ்சது. தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயசான முருகன். கன்னியாகுமரி களியக்காவிளை பகுதியைச் சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு முருகன். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இதுக்கு மத்தியில கணவரோட நடவடிக்கைகள் பிடிக்காததாலும் தினமும் மது குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றதாலையும் பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க மனைவி. கடந்த 3 வருஷமா மனைவியை பிரிஞ்சு தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு முருகன். பொட்டலூர் அணையில் உள்ள ஒரு மீன் பதப்படுத்தும் ஆலையில சமையல் மாஸ்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முருகன் தினமும் பனி முடிஞ்சு மது குடிக்கிறது வழக்கம். அதே மாதிரி வார விடுமுறை நாட்கள்ல மது குடிச்சிட்டு பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல போய் சும்மா ஊர் சுத்துறதையும் முருகன் வழக்கமா வச்சிருக்காரு. அப்படித்தான் தெய்வ செயல்புறம் பகுதிக்கு போயிருக்காரு முருகன். அங்கு உள்ள தன்னோட தோட்டத்துல களை எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க 45 வயசு பொண்ணு. களை எடுக்கிற வேலையை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. எதிரில வந்த முருகன் அந்த பொண்ணை தூக்கிட்டு காட்டு பகுதிக்கு போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காரு.
அப்போ அந்த பொண்ணோட கூச்சல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து தோட்டத்தில் இருந்த விவசாயிகள் முருகனை சுத்தி வளைச்சி புரட்டி எடுத்திருக்காங்க. அவங்க அடிச்ச அடியில முதுகு பகுதியில அதிக காயமான முருகன் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. முருகன் மேல புதுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிகிச்சைக்கு பிறகு முருகனை சிறையில் அடைக்க போறதா காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மத்தியில முருகன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி தெய்வ செயல்புறம் கிராம மக்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. தூங்கிக் கொண்டிருக்கும் மெடிக்கல் மாணவி மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய டிராக்டர் டிரைவர். லேசான காயத்துடன் உயிர் தப்பிய மாணவி. நள்ளிரவில் மாணவி மீது இளைஞர் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியது ஏன்? மாணவி மீது டிராக்டர் டிரைவருக்கு என்ன வன்மம்? டிராக்டர் டிரைவர் பிடிபட்டாரா? நைட்டு 11:30 மணிக்கு கல்லூரி மாணவி அவங்களோட அப்பா அம்மா எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. மாணவி தனி அறையிலையும் அவங்க அம்மா அப்பா வேற அறையிலையும் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப மாணவியோட ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்த ஒரு இளைஞன் கொதிக்கிற எண்ணெயை ஊத்திட்டு ஓடி இருக்கான். மாணவியோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பெற்றோர் இளைஞரை மடக்கி பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சதோட மகளை மயிலம்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் கல்லூரி மாணவி மேல கொதிக்கிற எண்ணெயை ஊத்துனதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. கரூர் குளக்காரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயசு கல்லூரி மாணவி திருச்சியில உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல B.Pharm 4ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவி விடுமுறை நாட்கள்ல மட்டும் ஊருக்கு வந்திருக்காங்க. தன்னோட கிராமத்துல உள்ள இளைஞர் ரஞ்சித்தை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க மாணவி. டிராக்டர் டிரைவரா இருக்கிற ரஞ்சித் தினமும் செல்போன்ல பேசி காதலை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மத்தியில மாணவி இன்ஸ்டாவில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினதா சொல்லப்படுது. எந்த நேரமும் இன்ஸ்டாவிலேயே இருக்கிறன்னு சத்தம் போட்ட ரஞ்சித் பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காரு. தான் கூட படிக்கிற பசங்க தான் நட்பா தான் பேசுறேன்னு சொல்லி இருக்காங்க மாணவி. ஆனா அத காது கொடுத்து கேட்காத ரஞ்சித் மாணவி கிட்ட நெத்தம் சண்டை போட்டதா தெரியுது. யார்கிட்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? கூட படிக்கிற நண்பர்கள் கூட ஃப்ரெண்ட்லியா கூட பேசக்கூடாதான்னு பதிலுக்கு சண்டை போட்ட மாணவி சந்தேகப்பட்டுட்டு இருந்ததால லவ்வே வேண்டாம்னு பிரேக்கப் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களா ரஞ்சித் கிட்ட பேசுறத மொத்தமாவே ஸ்டாப் பண்ணி இருக்காங்க. அதனால கடுப்பான ரஞ்சித் தற்கொலை முயற்சியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. தகுந்த நேரத்துல காப்பாத்தின நண்பர்கள் ரஞ்சித்துக்கு அறிவுரையும் சொல்லி இருக்காங்க. காதல் மட்டும்தான் வாழ்க்கையா? அதுக்காக முட்டாள்தனமா உயிரியா விடுவாங்க? நீ உயிரிழந்துட்டா உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் இழப்பு, மாணவியோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இழப்பு கிடையாதுன்னு நண்பர்கள் அட்வைஸ் பண்ணதும் ரஞ்சித்துக்கு மனசு மாறி இருக்கு. பிரேக்கப் பண்ணின மாணவியே உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்ச ரஞ்சித் அந்த யோசனையோடவே நிறுத்தி இருக்கலாம். ஆனா அதை தாண்டி குரூரமா யோசிச்சதுதான் அவரை சிறையில கம்பு என்ற நிலைமைக்கு தள்ளி இருக்கு. உடல்நிலை சரியில்லாததால காலேஜ்ல லீவை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க மாணவி. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ரஞ்சித் எண்ணெய தகன்னு அடுப்புல கொதிக்க வச்சு நடுராத்திரி அந்த எண்ணெயோட மாணவியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. மாணவி ரூம் பக்கம் போன ரஞ்சித் ஜன்னல் வழியா கொதிக்கிற எண்ணெய அவங்க மேல ஊத்தி இருக்காரு. அரை தூக்கத்துல இருந்த மாணவி உஷாரா விலகினதுனால லேசான காயம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்து மாணவியோட பெற்றோர்கள் இளைஞரை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்ச பிறகுதான் காதல் விவகாரம், இன்ஸ்டாவால 2 பேருக்குள்ளேயும் வந்த பிரச்சனை, அதனால ஏற்பட்ட பிரேக்கப், அதனால வந்த கோபம், தற்கொலை முயற்சின்னு எல்லாமே வெளியே வந்திருக்கு. ரஞ்சித் மேல வழக்கு பதிவு பண்ணின பால விடுதி காவல் நிலைய போலீசார் இளைஞரை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட இளைஞரின் கதறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு ஓடிய அக்கம் பக்கத்தில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்த 17 வயது சிறுமி. பக்கத்தில் அமர்ந்து கதறி துடித்துக் கொண்டிருந்த 19 வயது கணவன். விசாரணையின் இறுதியில் அரங்கேறிய மெகா ட்விஸ்ட். மனைவியை மர்ம நபர்கள் கொன்றுவிட்டதாக ஆக்டிங் செய்த கணவன் போலீசில் சிக்கியது எப்படி? மனைவியை கணவரே கொடூரமாக கொன்றது ஏன்?
ஐயோ, என் மனைவியை இப்படி அநியாயமா கொன்னு போட்டுட்டாங்களேன்னு நடுராத்திரியில இளைஞர் ஒருத்தர் கத்தி கதற சத்தம் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன சத்தம்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ள கத்தி கதறிக்கிட்டு இருந்த அந்த இளைஞரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள 17 வயசான சிறுமி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல கணவர் சுமன் கதறி துடிச்சு அழுதுகிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கணவன் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டினதாவும் மனைவி அன்ஷிகா கதவை திறந்ததும் மர்ம கும்பல் என் மனைவிய கழுத்தறுத்து கொன்னுட்டதாவும் சொல்லி இருக்காரு. மனைவியோட சத்தம் கேட்டு அந்த கும்பலை தடுக்க போனதாவும் அப்ப அந்த மர்ம நபர்கள் தான் உடம்புலையும் கத்தியால குத்துனதாவும் அக்கம் பக்கத்துல இருந்து சத்தம் கேட்டதுனால அவங்க பயந்து ஓடிட்டதாவும் சொல்லி இருக்காரு. சுமன் சொன்னதை வச்சு பார்த்தப்ப கொள்ளையடிக்கிற முயற்சியில தான் மர்ம கும்பல் அன்ஷிகாவை கொன்னிருப்பாங்கன்னு நினைச்சு விசாரணையில இறங்குனாங்க. ஆனா விசாரணையோட முடிவுல கேஸே தலைகீழா மாறிடும்னு போலீஸ்காரங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. வீட்டுல சுமனோ மனைவி அன்ஷிகாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நைட்டு நேரம் யாரோ சில பேர் கதவை தட்டினதாவும் அன்ஷிகா கதவை திறந்தப்ப அந்த கும்பல் கத்தியால கழுத்து அறுத்து அன்ஷிகாவை கொன்னுட்டதாவும் சுமன் சொல்லி இருக்காரு. அந்த அடிப்படையில போலீஸும் விசாரணை நடத்தினாங்க. ஆனா வெளியாட்கள் வந்து போனதுக்கான எந்த தடையுமே போலீஸுக்கு சிக்கல. கடைசியில சுமன் சொன்ன நேரத்துல அவர் வீட்டுக்குள்ள மட்டுமில்ல வீடு இருக்கிற ரோட்லயே எந்த வெளியாட்களும் வந்து போகலங்கிறது உறுதியாச்சு. வெளியாட்கள் யாருமே வரல. அப்போ கணவரே கொன்னுட்டு நாடகம் ஆடுறாரோன்னு போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அந்த நேரத்துல உயிரிழந்த அன்ஷிகாவோட அம்மா தன்னோட மகளுக்கும் அவனோட காதலன் சுமனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது தொடர்பா அடிக்கடி தகராறு நடந்துகிட்டு இருந்ததாவும் என் பொண்ண சுமன் தான் கொன்னிருப்பான்னு சொன்னாங்க. ஏற்கனவே சுமன் மேல போலீஸுக்கு டவுட் இருந்த நிலையில அன்ஷிகாவோட அம்மா சொன்ன குற்றச்சாட்டால போலீஸுக்கு சுமன் மேல இருந்த சந்தேகம் அதிகமாயிருக்கு. அடுத்தது அவனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலம் புராணா ராய்த்திங்கிற கிராமத்தை சேர்ந்த 19 வயசான சுமனோ பக்கத்து கிராமத்தை சேர்ந்த அன்ஷிகாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காதலிக்கும் போது எல்லை மீறி பழகினதுல அன்ஷிகா கர்ப்பமா ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மகள் கர்ப்பமா ஆயிட்டான்னு தெரிஞ்சா சொந்தக்காரங்க கிராமத்துல உள்ளவங்க முன்னாடி தலை காட்ட முடியாதுன்னு நினைச்ச அன்ஷிகாவோட அப்பா மகள்னு கூட பார்க்காம அன்ஷிகாவை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. அவங்க அம்மா மட்டும்தான் அன்ஷிகாவுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. என்ன பண்றது எங்க போறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த அன்ஷிகா தன்னோட காதலன் சுமன் கிட்ட நடந்ததை சொல்லி அழுது இருக்காங்க. ஆனா சுமனோ காதலி கர்ப்பமானதுக்கு அப்புறம் அவங்கள கண்டுக்கல. அதனால ஆத்திரம் அடைஞ்ச அன்ஷிகா காதலன் சுமன் வீட்டுக்கு போய் சண்டை போடவே சுமன் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அன்ஷிகா கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கணவன் மனைவின்னு சொல்லித்தான் சுமன் வாடகைக்கு வீடு எடுத்திருக்கான். ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த சுமன் அன்ஷிகாவுக்கு இடையில அடிக்கடி கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. 5 மாசம் கர்ப்பமா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு தினம் சுமன் கிட்ட கேட்டிருக்காங்க அன்ஷிகா. ஆனா சுமனுக்கு அன்ஷிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அதனாலதான் 2 பேருக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. இப்படியே சண்டையும் சச்சரவுமா போயிட்டு இருந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு நைட்டும் அன்ஷிகா காதலன் சுமன் கிட்ட கத்தி சண்டை போட்டிருக்காங்க. அப்போ சுமன் ஒன்னு சொல்ல அன்ஷிகா ஒன்னு சொல்லன்னு பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு ஆவேசமடைஞ்ச சுமன் வீட்டுல இருந்த கோடாரியை எடுத்து 5 மாசம் கர்ப்பமா இருந்த காதலி அன்ஷிகாவை கழுத்து அறுத்து கொன்னு இருக்கா. அடுத்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதே கோடாரியால தான் உடம்புலையும் ஒரு சில இடங்கள்ல லேசா குத்திக்கிட்டு மர்ம நபர்கள் உள்ள புகுந்து மனைவிய கொன்னுட்டுதா நாடகம் ஆடியிருக்கான் சுமன். விசாரணையில சுமன் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. ஏற்காட்டில் உள்ள MSP காஃபி தோட்டத்தில் பணிபுரிந்து வரும் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளிகள். அதில் ஒரு தொழிலாளியின் 4 வயது மகன் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து அடுத்த நொடியே உயிரிழப்பு.
சில மணி நேரத்தில் சைலண்டாக குழி தோண்டி புதைத்த காஃபி தோட்ட நிர்வாகம். தோட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது அம்பலம். சிறுவன் உயிரிழந்த தகவலை அதிகாரிகளுக்கு சொல்லாமல் அவசரமாக புறம்போக்கு நிலத்தில் புதைத்தது ஏன்? காவல்துறை விசாரணைக்கு தோட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க மறுப்பதன் மர்மம் என்ன? பெண் விஏஓ வைஷ்ணவிக்கு ஒரு போன் வந்திருக்கு. மேடம், சேலம் காவிரி பீக் பகுதிக்கு பக்கத்துல உள்ள எம்எஸ்பி காப்பி தோட்டத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 4 வயசு சிறுவன் உயிரிழந்துட்டதாவும் யாருக்கும் தெரியாம காப்பி தோட்ட நிர்வாகத்தினர் குழி தோண்டி புதைச்சிட்டதாவும் எதிர்முனையில பேசின நபர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காப்பி தோட்டத்துக்கு காவல்துறையினரோட போன விஏஓ அங்கிருந்த தொழிலாளிகள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் விஏஓ வைஷ்ணவிக்கு வந்த ரகசிய தகவல் உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஏற்காட்டுல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எம்எஸ்பி காப்பி தோட்டம். இந்த தோட்டத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பகுசன் சாய், பில்லா சாய் தம்பதியும் 3 பிள்ளைகளோட தங்கி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பதியோட 4 வயசு சிறுவன் வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அங்க மின் கம்பி அருந்து விழுந்ததை பார்க்காத சிறுவன் அதுல கால் வச்சதும் தூக்கி வீசப்பட்டு நொடி பொழுதுல உயிரிழந்திருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து தகவல் சொன்னதும் ஓடி வந்த பெற்றோர் சிறுவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. ஆனா அதுக்குள்ள அங்க வந்த காப்பி தோட்ட நிர்வாகத்தினர் சிறுவன் உயிரிழந்துட்டதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி பெற்றோரை அமைதிப்படுத்தினதா தெரியுது. அத்தோட சிறுவனோட சடலத்தை அவசரமா அங்கிருந்து கொண்டு போய் தோட்டத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு புறம்போக்கு நிலத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. தமிழ் மொழி தெரியாததாலும் பெருசா படிப்பறிவு இல்லாததாலும் ஜார்க்கண்ட் மாநில தம்பதி நடந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்லாம இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில தான் சம்பவம் நடந்த 2 நாளைக்கு அப்புறம் விஏஓ வைஷ்ணவிக்கு பெயர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் தகவல் சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினப்ப அங்கிருந்த தொழிலாளிகள் மின்கம்பி பல நாளாவே அருந்து கிடக்கிறதாவும் அதன் நிர்வாகத்துக்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியும் அவங்க கண்டுக்காததால தான் இந்த உயிரிழப்பை ஏற்பட்டிருக்கிறதாவும் கொந்தளிச்சதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, சம்பந்தப்பட்ட நிறுவனம் தரப்பிலிருந்து யாருமே காவல்துறையினர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லப்படுது. விசாரணைக்கு வர முடியாது, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு காப்பி தோட்ட மேனேஜர் காவல்துறை அதிகாரிகள் கிட்டயே சொன்னதாகவும் சொல்லப்படுது. மின்கம்பி பல நாளா அருந்து கிடக்கிறதா தொழிலாளர்களே சொல்லியும் ஏன் தோட்ட நிர்வாகம் அதை கண்டுக்கல? சிறுவன் மின்கம்பியை மிதிச்சு உயிரிழந்ததை மறைச்சி எதுக்காக புறம்போக்கு நிலத்துல அவசரமா அடக்கம் செய்யணும்? காவல்துறையோட விசாரணைக்கு ஒத்துழைக்காம எதுக்காக காப்பி தோட்ட நிர்வாகத்தினர் முரண்டு பிடிக்கணும்? இதுக்கு பின்னால என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு பல சந்தேகங்கள் எழுவதால காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.